50 ரூபாயை வாங்கி எப்படி பிரியாணி வாங்கி திங்கிறது? முடியாதே. சரி பரவாயில்ல. அண்ணே, ஒரு வடை எவ்வளோன்னு விற்கணும்? ஒரு வடை 5 ரூபான்னு விற்கணுமா? அப்படியா? சரிண்ணே, நம்ம ஒரு வடையை 7 ரூபான்னு விற்றுருவோம். 7 ரூபான்னு விற்றா 2 ரூபா கிடைக்கும் ஒரு வடைக்கு. அப்படியே நம்மளும் ஒரு 4 வடையை முழுங்கிடலாம். ஏம்மா, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேம்மா. சட்னி தீந்து போச்சுலம்மா, அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிண்ணே, போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் கடையை. ஏம்மா, யாராச்சும் கஸ்டமர் வந்தாங்கன்னா அடுத்த கடைக்கு போக விட்டுறாதம்மா. எப்படியாச்சும் வடையை பூரா வித்துரு. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. இப்போ என்ன பண்ணுறது? கடையை அப்படியே தள்ளிட்டு போயிட வேண்டியதே. தள்ளிக்கிட்டு போய் அங்கிட்டுக்கிட்டாச்சும் நம்ம அந்த கடையை போட்டு எல்லாத்தையும் வித்துறணும். தள்ளு தள்ளு. இது என்ன, இங்கேருந்து என் புருஷனையும் காணா, என் புருஷன் விட்டு வடக்கடையும் காணா. ஏதோ ஒரு பொம்பளையை சேர்த்துருக்கேன்னு சொன்னாரே வேலைக்கு, அவளையும்ல காணா. ஏண்டி இங்க இருந்த வடை எங்கடி? தள்ளு வண்டி.